ஆறாம் பராக்கிரம பாகு மாதிரி ராஜாக்கள் ஆட்சி செய்த நேரத்தில் பாலம் இது ஆடிக்கொண்டிருக்கு. இந்த இந்த மரம் தான் நிறைய இடங்களில் வளர்ந்துருக்கு சுற்றி சுற்றி. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடக்க தொடங்கினாங்க. தவறி கூட இந்த டெக்கிலேருந்து கீழே இறங்கிடாமல் விழுந்துடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. வெல்கம் டு யூகி ப்ரோ வ்ளாக்ஸ் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் கோட்டை ஜெயவர்தனபுர ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு பூங்கா ஒன்றுக்கு விசிட் பண்ணாங்க. அது ஒரு வெட்லேண்ட் பார்க். அது சரியாக எங்கே இருக்குண்டா, பத்திரமுள்ள பிரிட்ஜுக்கு பக்கத்தால் ஸ்ரீலங்கா நிப்போன் அவென்யூன்னு சொல்லி ஒரு ரோடு ஒன்று போகுது. அந்த ரோடால் திரும்பினோனையே இந்த ரேம்பார்ட் வெட்லேண்ட் பார்க்குன்னு சொல்லப்படுற இந்த ஈரநில பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. கோட்டை ரேம்பார்ட் வெட்லேண்ட் பார்க் இலங்கையில் இருக்க ரொம்ப ஸ்பெஷலான இயற்கை இடங்களில் உண்டு. இது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பக்கத்தில் தியவன ஓயா அருகில் இருக்குது. இந்த ரேம்பார்ட்டுன்ற பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோட்டை ராச்சியம் என்று சொல்கிற அந்த ராச்சியத்தில் இருந்த பாதுகாப்பு மதில்களும் அகழிகளும் காரணமாக தான் இந்த பேர் வந்திருக்கு. அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் நூற்றாண்டோட கடைசி பகுதியிலையும் 15ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்திலையும் ஆறாம் பராக்கிரம பாகு மாதிரி ராஜாக்கள் ஆட்சி செய்த நேரத்தில் இந்த கோட்டை ராச்சியம் வந்து இலங்கையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்டமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த நகரம் வந்து சாதாரணமாக கட்டையில், அதாவது எதிரி தாக்குதலிருந்து பாதுகாக்க அந்த மார்ஷ்லேண்ட்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது நீர்வழிகள், அகழிகள், மண்மதில் எல்லாம் சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு நகரமாக கட்டியிருந்தாங்க. அந்த இயற்கை ஈரநிலங்களே ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மாதிரி வேலை செஞ்சிச்சு. 1980களில் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட செங்சுவரி ஏரியாவாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தை கெடுக்காமல் மக்கள் சுற்றி பார்க்க வுடன் வாக்வேஸ், இந்த மாதிரி வியூவிங் டெக்ஸ் மாதிரி அமைப்புகளை கட்டினாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு சுற்றுலா இடமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாக்கிங் போகலாம், பேர்ட் வாட்சிங் செய்யலாம். இங்கே ஒரு நிறைய விதமான பறவைகள் அங்கே இங்கே பறந்து திரிஞ்சதை பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அழகான ஃபோட்டோகிராஃபிக்கான நல்ல வடிவான இயற்கையான இடமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில்லாக ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் செய்யலாம்டா இங்கே வந்து செய்யலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் முதலே பெர்மிஷன் எல்லாம் எடுத்து கேமரா கொண்டு வர போகிறீங்கடா, அதுக்கு அப்ரூவல் எடுக்க வேண்டி வரும். இந்த இடம் வந்து பழைய கோட்டை ராச்சியம் என்று சொல்கிற ராச்சியத்தில் பாதுகாப்பு அமைப்புகளோட நினைவுகளை இன்னுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்றே சொல்லலாம். சரி, இப்போ இந்த இடத்தோட இயற்கை முக்கியத்துவம் என்று சொல்லி என்னென்னத்தை பார்க்கலாம்டா, இது வந்து கொழும்பு கோட்டை பகுதியில் வந்து வெள்ளத்தை குறைக்கிறதுக்கு உதவும். ஏன்னா இது ஒரு வெட்லேண்ட் பார்க்கின்றபடியாக தண்ணியெல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால வெள்ளம் வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அதே மாதிரி இப்போ இருக்க வெக்கைக்கு இந்த நகரத்தோட சூட்டையே இது குறைக்குது. அடுத்தது நிறைய பறவைகள், மீன்கள், விலங்குகள் என்று வாழுறதுக்கு ஒரு வாழ்வாதார இடமாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு தொங்கு பாலம், இது ஆடிக்கொண்டிருக்கு. நடக்க நல்லா ஆடுது. கயிறு தானே போட்டிருக்கு, நல்லா இருக்கு. அந்த காலத்தில் இந்த ஈரநிலங்கள் கோட்டை ராச்சியத்தை வந்து பாதுகாத்துச்சு. ஆனால் இப்போ அதே இடம் கொழும்பு நகரத்தை வந்து வெள்ளத்திலிருந்து பாதுகாக்குது. அதனால தான் இந்த ரேம்பார்ட் வெட்லேண்ட் பார்க் வந்து வரலாறும் இயற்கையும் சேர்ந்த ஒரு ரேரான பிளேஸ்ன்னு சொல்லலாம்.
இந்த இந்த மரம் தான் நிறைய இடங்களில் வளர்ந்துருக்கு சுற்றி சுற்றி. இந்த பழம் என்ன பழம்னு எனக்கு தெரியலை. இது நிறைய இடங்களில் கீழே விழுந்து விழுந்து நசிப்பட்டு கிடக்குது. உங்களுக்கு இந்த பழம் என்னென்னு தெரிஞ்சிருந்தா கட்டாயம் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். காலம் போக போக பழைய மதில்கள் பல அழிஞ்சாலும் அதோட சுவடுகளை இன்னும் இந்த பகுதியில் காணலாம். பின்னாடி கொழும்பு நகரம் வளர வளர இந்த ஈரநிலங்களோட வேல்யூ இன்னுமே அதிகமாச்சு. வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பறவைகள், மீன்கள், பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி உயிரினங்களுக்கு வாழ இடமாகவும் இது பயன்படுது. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடக்க தொடங்கினாங்க. கடைசியில் சுற்றி இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இங்கே இந்த பறவைகள் போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உயிரினம்னு பார்த்திங்கன்னா இந்த கபர கொய்யாக்கள் தான் அங்கே இங்கேண்டு நிறைய நிற்கிது. இப்போ சுற்றி வார நேரமே ஒரு 2-3 கபர கொய்யாவை நாங்கள் பார்த்துட்டோம். அதில் ஒன்று தான் இதில் நிற்கிது. தவறி கூட இந்த டெக்கிலேருந்து கீழே இறங்கிடாமல் விழுந்துடாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பிறகு கபர கொய்யாட்டாந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்க வேண்டி வந்துடும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் நிறைய நான் விசிட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்வேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.